இப்போல்லாம் 20 நிமிஷத்துக்கு மேலே 25 நிமிஷத்துக்கு மேலே கேட்குற சக்தி நம்ம ஆளுங்களுக்கு இல்லை. பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அண்ணா அரை மணி நேரம் 1 மணி நேரம் நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பேசினால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அன்றைக்கு வாட்ஸ்அப் இல்லை, நேரலை இல்லை. ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு இளைஞர்கள் மூளை முடுக்கெல்லாம் உட்கார்ந்திருப்பார்கள். அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசினார், அவர் பேசுவது வெளியே வருவதற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆகும். ஆனால் அது எதிரே வரும், திராவிட நாட்டிலே வருமா, முரசொலியிலே வருமா, நம் நாட்டிலே வருமா, தந்தியிலே வருமா என்று அன்றைக்கு இளைஞர்கள் காத்து கொண்டிருந்த காலம். கலைஞர் என்ன பேசுகிறார் என்பதற்காக 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிளில் போன காலம். இப்படி அறிவார்ந்த பேச்சாளர்கள் இருந்து வளர்ந்த ஒரு இயக்கம் நாடாண்டு. அதற்கு பின்னாலே இன்றைக்கு ஒரு புதிய உத்தியை நம்முடைய பேராசிரியர் சொன்னார். பேசி பேசி வளர்ந்த சட்டமன்றத்தில் பேசாமலேயே ஒரு முதலமைச்சர் வந்து விட்டதால் நீங்கள்லாம் அதுக்கு அடிமையாகி இவ்வளோ நேரம் ஏன் பேசுகிறீங்களேன்னு கேட்டுருவீங்களோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் இனிமேல் உட்கார முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எப்படி இருக்காரு அப்படி தான் இனிமேல் ஆகும். என்றாலும் கூட திராவிட முன்னேற்றத்துக்கு சில தனித்த பண்புகள் இருக்கிறது. இங்கே எல்லாம் பேசுனாங்க கலைஞருடைய புகழை. இந்த தலைப்பை பார்த்த பிறகு எனக்கு ஒரு கோணம் தோன்றியது. தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால். தமிழ்நாடு நீங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முழு இந்தியாவையும் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. இங்கே சொன்னார் நம்முடைய சூர்யா சொன்னார், வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடல்ங்கிறது பக்கிம் சாட்டர்ஜி என்கிற ஒருவரால் எழுதப்பட்ட பாடல். ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவல் வங்காளத்தில். அந்த நாவலில் என்ன அடிப்படை நாதம் என்று சொன்னால், இந்துக்களாகிய நமக்குத்தான் இந்த நாடு சொந்தம், இஸ்லாமியர்கள் கேவலமானவர்கள், விரசமானவர்கள், விபச்சாரியின் பிள்ளைகள், அவர்களை நெருங்க விடக்கூடாது, அவர்களை துரத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு என்பது அந்த கதையினுடைய சுருக்கம். அப்படி வருகின்ற அந்த நாவலில் இடம்பெறுகின்ற பாடல் வந்தே மாதரம் பாடல். முதல் 2 பத்தி தேசத்தை பற்றி வாழ்க என்று சொல்லுகிறது. மீதி இருக்கிற 4 பத்தியும் இவர்களை விரட்ட வேண்டும் என்று துர்காவிடம் கேட்கிறது, கடவுளிடம் கேட்கிறது. இவர்களெல்லாம் விரட்டினால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்கின்ற அந்த பாடல் துணித்த வரிகள் அதிலே வருகிறது. இதை பாடக்கூடாது என்று 1910 அப்போது இருந்த எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ரவீந்திரநாத் தாகூர், ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்கின்ற இந்து மதத்தினுடைய தலைவர், புருஷோத்தம தாந்தன் என்கின்ற இந்து மகா சபையினுடைய நிறுவனர் தலைவர், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஆம், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிற இந்த நாட்டில் மதச்சண்டைகளை தவிர்க்க வேண்டுமானால் இந்த 4 பத்திகளையும் நீக்கிவிட்டுத்தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவினை காங்கிரஸ் கமிட்டியிலே எடுத்து, நான் ஏன் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்கிறேன்னா, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கமிட்டி தான் அரசியல் நிர்ணய சபைக்கு முழுமையாக போன கமிட்டி. அன்னைக்கு வேறு கட்சி இல்லை, இந்து மகா சபான்னு ஒன்று இருந்துச்சு, ஆர்எஸ்எஸ் உள்ள வரல. காங்கிரஸ் எடுத்த முடிவைத்தான் அரசியல் நிர்ணய சபை கொண்டு போனாங்க. அரசியல் நிர்ணய சபையில் தான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா உரிமைகளும் எங்கே பேசப்பட்டது? அங்கே பேசப்பட்டது. இந்தியாவில் எத்தனை மதம், எத்தனை சாதி, எத்தனை மொழி, எத்தனை பண்பாடு. நான் கட்டிருக்கிற வேட்டி டெல்லியில் இல்லை, ராஜஸ்தானில் வச்சிருக்கிற தலப்பா நம்மள்கிட்ட இல்லை. வெவ்வேறு மாநிலங்களுக்கு வெவ்வேறு உடை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இத்தனை வேற்றுமைகளையும் உள்ளடக்கி நாம் எல்லோரும் ஒரு சட்டகத்தின் கீழ் ஒரு நாட்டு மக்களாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த மேடையில் யார் யார் எந்தெந்த சாதி, எதிரே இருக்கிற எந்தெந்த மொழி பேசுகிறீர்கள், தெலுங்கு பேசுகிற 4 பேர் இருக்கலாம், கன்னடம் பேசுகிறவங்க 4 பேர் இருக்கலாம், வெவ்வேறு சாதி. ஆனால் இவ்வளவு அமைதியாக 2 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் எல்லா உரிமையும் இருக்குது. தாழ்த்தப்பட்டவருக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு, உயர்நீதிமன்றத்துக்கு என்ன வரம்பு, உச்சநீதிமன்றத்துக்கு, பஞ்சாயத்துக்கு என்ன வரம்பு, மேயர் பிரியாவுக்கு என்ன வரம்பு, எல்லாம் இருக்குது. இத்தனையும் 3 ஆண்டு காலம் உட்கார்ந்து எழுதினாங்க அரசியல் நிர்ணய சபையில். அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடக்கூடாது, 2 வரிகள் தான் பாட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள். அது அரசியல் நிர்ணய சபையிலேயே 24 ஜனவரி 1950 எடுத்தது. 1950 ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ஜனகணமான பாடல் தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடலாக இந்த பாடலுக்கு உரிமை வழங்கலாம், தகுதி வழங்கலாம்
எங்க முடிவெடுத்தாங்க? அரசியல் நிர்ணய சபையில். எத்தனை பத்திக்கு? 2 பத்திக்கு கொடுத்தது மட்டுமல்ல, அரசியல் நிர்ணய சபையை தொடக்க காலத்தில் இந்த 2 ஸ்டான்ஸை தான் பாடியிருக்காங்க. எல்லா சட்டத்தையும் எழுதி முடித்து விட்டு கடைசி நாள் இருக்குல்ல, இந்த நாள் தான். இந்த 24/1/1950 தான் இதுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. வந்தே மாதரம் தேசிய பாடல், ஜனகணமதி தேசிய கீதம், ஒன்று நேஷனல் ஆந்தம், இன்னொன்று நேஷனல் சாங். இதை கொடுத்து விட்டு அங்கே பாடப்பட்டது யாருன்னா, பாடப்பட்டது எதுனா 2 ஸ்டான்ஸா தான். ஆனால் இதே தேதியை போட்டு சட்டம் கொண்டு வருகிறார்கள். 24/1/1950 ஜனகணமதி பாடலுக்கு இணையாக தேசிய பாடல் வந்தே மாதரமும் அரசியல் நிர்ணய சபையால் ஒப்புக்கொள்ளப்பட்டதால் அதை கட்டாயமாக பாட வேண்டும். பாடாவிட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை. சட்டம் வருது. முழுசா பாடணும்னு. நான் அன்று இரவு படித்தேன். அரசியல் சட்டத்தில் எங்கே நிர்ணய சபையில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஒருவேளை எல்லா ஸ்டான்ஸும் பாடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இல்லை, அங்கே பாடப்பட்டது முதல் 2 சரணங்கள் தான். அதில் எந்த மத வேற்றுமையும் துவேஷமும் இல்லை. அது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. அது மட்டும்தான் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்படாத 4 பத்திகளை ஏற்றுக்கொள்ளதாக பொய் சொல்லி மோசடி சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்று இரவே நான் ஒரு திருத்தத்தை கொடுத்தேன். என்ன திருத்தம்? வந்தே மாதரம் பாடுறதுல எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் என்ன பாடினார்களோ, எதை தவிர்த்தார்களோ அதை மட்டும்தான் பாட வேண்டும் திருத்தம் கொடுத்தேன். பிஜேபி எதிர்பார்க்கல, பதறி போனார்கள். அப்படியா என்று அவர்களே தேடினார்கள். தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஆகா திமுக கண்டுபிடித்து விட்டது என்று அன்றைக்கு அஜெண்டாவிலே இல்லை. அந்த பில் அன்னை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. 3 மணிக்கு கொண்டு வந்து என்னை கூப்பிட்டு உங்கள் அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன், 24/1/1950 இந்த பாடலை முழுசாக ஏற்றுக்கல. ஏற்றுக்கிட்டது 2 பத்தி தான். ஆனால் நீங்கள் முழு பாடலை ஏற்றுக்கிட்டேன்னு ஃப்ராட் பண்ணிருக்கீங்க. என்ன யூ கமிட்டட் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ராட் அப்படின்னு மைக் ஆஃப் பாஸ் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்கிறது என்றால், இப்போ தலைப்பு போட்டிருக்காரு, தமிழ்நாடு உயர்ந்தது அவர் கையால், சரித்திரம் மலர்ந்தது அவர் மையால்னு. தேசிய பாடல் நேஷனல் சாங் வந்தே மாதரம் அது ஒரு 4 பத்தி மதத்திற்கு எதிரானது, இஸ்லாமியருக்கு எதிரானது, இந்துத்துவை தூக்கி பிடிக்கிறது. இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முதல் வரி என்ன? We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic. இது ஒரு ஜனநாயக நாடு, இறையாண்மை நாடு, மதச்சார்பற்ற நாடு, சமதர்ம நாடு. இந்த மதச்சார்பற்ற நாடுல 1939-40 முடிவெடுத்து 1950 அரசியல் நிர்ணய சபையில் எந்த பத்தி பாடக்கூடாது என்று சொன்னோமோ அந்த பத்தியை மோசடியாக பின்வழியாக அதே நாடாளுமன்றத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக கொண்டு வருகிறீர்களே நாகரிகமற்றவர்களே, மோசடி கும்பலேன்னு பதிவு பண்ணேன். பார்த்துருப்பீங்க. அதான் தம்பி சூர்யா சொன்னார். கலைஞர் எங்கே உயர்ந்து இருக்கிறார் என்றால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடலை கொண்டு வந்தோம், நீராறும் கடல் உடுத்தன். நீராறும் கடல் உடுத்தன் தமிழ் வழக்க பாடலாம் பாடணும். அதில் ஒரு வரி வருது இடையில, கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை. என்ன? தாயே தமிழே, உன்னிடம் தான் கன்னடம் வந்துச்சு, மலையாளம் வந்துச்சு, துளு வந்துச்சு, இத்தனை மொழிகள் வந்தாலும் நீ ஆரியம்போல், ஆரியம்னா சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை போல ஒளிஞ்சிடல, அழிஞ்சிடல. சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி தான், ஆனால் அழிந்து போன மொழி. அதை போல நீ செத்து போகாமல் எத்தனை மொழிகள் உன் இடத்திலிருந்து கிளைத்தாலும் நீ இன்னும் ஜீவிதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தாயே வணக்கம். இதுதான் பாட்டு. வந்தே மாதரம் மாதிரி இந்த பாட்டு கொண்டு வர கலைஞர் தமிழ்நாட்டுக்கு. அப்ப சொன்னாரு, நம்ம தமிழ் தாயை வாழ்த்துறோம், அதெல்லாம் ஏன் இன்னொரு மொழி செத்து போச்சுன்னு சொல்லணும்? நமக்கு பிடிக்காத மொழி இது. ஆரியம் போல் உலகழிந்து சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னா இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு கோபம் வரும், வடவர்களுக்கு கோபம் வரும். அவர்கள் மனதை ஏன் புண்படுத்தணும்? நமக்கு தமிழ் வாழ்ந்தா போதும், இன்னொரு மொழி செத்தா என்ன என்று அந்த 2-3 வரிகளை எடுத்துவிட்டுத்தான் நமக்கு தமிழ் வணக்க பாடலை தந்தார் கலைஞர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெலுங்கு பேசுவது இருக்கிறார்கள், கன்னடம் பேசுவது இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள். எல்லோரும் நீராடும் கடலத்த பாடலுக்கு எழுந்து நிற்கிறோமே. ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசுச்சு அந்த அம்மா, தமிழுக்கு என்ன செய்தார்? சங்கத்தமிழ் தொல்காப்பியம் எல்லாம் காப்பி அடித்தார் கலைஞர். தமிழுக்கு ஊருக்கு என்ன சம்பந்தம்?
நான் அன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். முதலமைச்சர் அவர்களே, நீராறுங்கடல் விருத்த போடுறாங்களே அரசு நிகழ்ச்சியில், பாடல் போடுகிற போதெல்லாம் உங்களுடைய கனத்த சரீரம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறது. அது தமிழுக்கு மட்டுமல்ல, என் தலைவர் கலைஞருக்கும் தான் வணக்கம் வைக்கிறது. இது கலைஞர் கேட்டு நல்லாதாப்பா பேசினேன், அது ஏன் கனத்த சரீரம்னு சொல்கிறேன், இது ஏன் உனக்குன்னாரு. அதை கூட விட மாட்டார் சேகர் பாபு, அதை ஏன்ப்பா சொல்கிறேன்னாரு. அது மாதிரி நாங்கள் நல்லதே பேசிட்டு வந்தாலும் அதில் ஒரு சின்னூண்டு நாகரிக குறைபாடு இருக்குன்னு ஒரு கருதுனாருன்னா அது எங்களுக்கு குட்டு உண்டு. அப்படி இருந்த சட்டமன்றத்தில் எங்கே உங்கள் அப்பாவை காணும்? காமராஜர் தோற்று விட்டார். பல பிரதமர்களை உருவாக்கியவர். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சுதந்திரத்துக்காக. இந்தியாவினுடைய பிரதமர்களை, குடியரசுத் தலைவரை உருவாக்குவதிலே ஒரு தமிழன், வேட்டி கட்டிய தமிழன் நின்றான். அவர் உருவாக்கிய பள்ளிகள் எத்தனை? நானே அவர் கொடுத்த பள்ளிக்கூடத்தை தான் படிச்சு வந்தேன். என் கிராமத்தில் ஆதி திராவிட நல்ல பள்ளி அவர் தான் கொடுத்தார். திறந்து வச்சது TS அருணாச்சலம், திருச்சி TS அருணாச்சலம். கக்கன் வந்திருக்காரு எங்கள் ஊருக்கு. ஆதி திராவிட நலப்பள்ளியில் தான் 5ஆவது வரைக்கும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் நாடாளுமன்றத்தில் இந்த வேலு வெளுக்கிறோம் நாங்களும். காரணம் என்ன? யார் காரணம்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர். நீங்க தானே காரணம். அப்போ நீராறுங்கடல் விருத்த பாடலில் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனத்தோடு அந்த பாடலை வடிவமைத்த கலைஞர் எங்கே? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணில் வாழ்ந்து மதச்சார்பற்ற நாடு வாழ்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறே, நீங்கள் யார்? இப்போது சொல்லுங்கள். ஒரு மாநில கட்சி அண்ணா வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் ராஜ்யசபால சொன்னார். அதுக்கே பெரிய ரகல. அண்ணா சொன்னது வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபினத்தை சார்ந்தவன். இப்படி சொல்லுவதால் நான் வங்காளிக்கோ குஜராலிக்கோ குஜராத்திக்கோ அல்லது மகாராஷ்டிரவுக்கு எதிரானவன் அல்ல. இப்படி சொல்லுவதால் எங்களுக்கு தனித்த திடமான வேறுபட்ட கொள்கைகள் உண்டு, அடையாளம் உண்டு, டிஃபரண்ட் டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார். எங்களுக்கு மொழி இனம் பண்பாடு எல்லாம் இருக்குன்னார். அவர் சொன்னார். இந்திய டெல்லியில் தலைநகரில் பதிய வைத்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார். சுயமரியாதை சட்டம் கொண்டு வந்தார். இருமொழியை கொண்டு வந்தார். இருமொழி கொள்கை கொண்டு வந்தார். இறந்து போய்விட்டார். அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கேன், இங்கே இந்தி வரக்கூடாதுன்னு ஆங்கிலம் தமிழ் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிற வரை, நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம், தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை, சுயமரியாதை சட்டத்தை, இருமொழி கொள்கையை கை வைப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார். அண்ணா சொன்னார், நீராறுங்கடல் விருத்த பாடலை எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலேயும் தவறாமல் எதுவரை பாடப்படுகிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார். எத்தனையோ திட்டங்கள் சொன்னார். தமிழகம் உயர்ந்தது அவர் கையால், மலர்ந்தது அவர் மையாள்னார். பல பேத்துக்கு தெரியாது வரலாறு. தஞ்சாவூர் மாவட்டத்தில், டெல்டா மாவட்டத்தில், திருச்சிக்கு அந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய விவசாய நிலங்கள். மூப்பனாருக்கு ஒரு 10,000 ஏக்கர், வாண்டையாருக்கு ஒரு 10,000 ஏக்கர், இன்னொரு முதலியார், தியாகராய முதலியார் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு 10,000 ஏக்கர். இப்படி வாண்டையார்களும் முதலியார்களும் மூப்பனார்களும் 10,000 20 ஏக்கர் வச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அங்கே அந்த வயல்களை எல்லாம் வேலை செய்வதற்கு வேலையாள்கள், பண்ணையாள்கள் இருந்தாங்க. குடும்பமாக இருந்தாங்க. ஒருத்தட்ட 1000 குடும்பம் 2000 குடும்பம் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் குடிசை போட்டு கொடுத்துருப்பாங்க. 2 சென்டில். பல வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. தலைமுறை எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார், எங்கள் அப்பா அங்கே தான் இருந்திருப்பார், என் பிள்ளை அங்கே தான் இருக்க போகுது. அந்த 10,000 ஏக்கரத்தை தாண்டி என்னால் வாழ முடியாது. ஒரு தாழ்த்தப்பட்டவன் வாழ முடியாது, பிற்படுத்தப்பட்டவன் வாழ முடியாது. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த 1000 ஏக்கர் நிலத்தில் தான் அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் பரம்பரையாக. நாங்கள் குடியிருக்கிற இந்த மனை இருக்குல்ல, அந்த மனையை மட்டும் எங்களுக்கு குடிங்கன்னு கேட்டாங்க. குடியிருக்கிற மனையை கேளுங்க, இங்கே தான் எங்கள் தாத்தா செத்தான், எங்கள் பாட்டை செத்தான், உங்கள் நிலத்தில் தான் நான் பாடுபட்டான், நானும் பாடுபட போகிறேன், என் பிள்ளையும் பாடுபட போகுது, வெறும் 2 சென்ட் ஒரு பட்டா கொடுங்கய்யா, சாகும்போது பணத்தை பட்டாவில் போடுறாங்க. பெரிய போராட்டம். மணலி கந்தசாமின்னு ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவருக்கு பெரிய வரலாறு இருக்குது. எவ்வளோ பெரிய தியாகின்னு சொன்னீங்கன்னா நீங்கள்லாம் நேரம் இல்லை, முடி செலுத்து போகும். ஐயாவுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வரலாறுன்னு. அவர் தலைமறைவாக இருக்கார், அரசாங்கத்துக்கு எதிராக போராடி தலைமறைவாக இருக்கார், ஓராண்டு காலம் தலைமறைவாக இருக்கார். அவருடைய துணைவியார் 6 மாத கர்ப்பிணி. 6 மாத கர்ப்பிணி. போலீஸ் போய் கேட்டாங்க, உங்கள் புருஷன் எவ்வளோ நாளாச்சு வந்துன்னு. அவர் 1 வருஷம் மேலே ஆச்சு.
வயிற்றுல குழந்தை 6 மாதம், அது யாரு? எப்படி இல்லாமல் போகணும்? யார் சொன்ன உனக்கு? வயிற்றுல குழந்தை வரதுக்கு புருஷன் மட்டும் தான் காரணமாக இருக்குன்னா போட வெளியே போலீஸ்காரன் உத்தமி நெறி உள்ளவன் அவர் வந்துட்டு போறார் வீட்டுக்கு தலைமறைவா இருக்கார். கண்டுபிடிக்க முடியல போலீஸால. தான் கணவன் கொண்ட கொள்கை தோற்று போய்விடக் கூடாது, அவனை காட்டிக் கொடுக்க கூடாது, அதற்காக என்னுடைய வாழ்க்கை பால்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய பெயருக்கு களங்கம் வந்தாலும் பரவாயில்லை, என் கொள்கை கலங்கப்படக்கூடாது, கணவனுடைய கொள்கை என்பதற்காக நிறைந்த நீதிமன்றத்திலே பொய் சொன்னவன் மணலி கந்தசாமி. அந்த மணலி கந்தசாமி போராடி போராடி கிடைக்கல. கலைஞர் முதலமைச்சராக வந்தார். கேட்டார், சட்டமன்றத்தில் கேட்டார், பல தரமையா கேட்குறையா, ஒரு 2 சென்ட் நிலம் கொடுங்கன்னு கேட்டார். கலைஞர் உத்தரவு போட்டார். அந்த தேதியில் எத்தனை குடும்பங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லோர்களுக்கும் பட்டா வழங்கப்படும். ஒத்துக்கலைன்னா அந்த அரசாங்கத்தை நான் கையப்படுத்துவோம். மூப்பனார் ஒத்துக்கலையா, வாண்டையார் ஒத்துக்கலையா, நிலத்தையே கையப்படுத்துவோன்னார். அப்பதான் மணலி கந்தசாமி சட்டமன்றத்திலே பதிவு செய்தார். எத்தனையோ சொட்டு ரத்தத்தை கம்யூனிஸ்ட் கட்சி இழந்தது இந்த மக்களுக்காக. எத்தனையோ சொட்டு ரத்தங்களை காலங்காலமாக ரத்தத்தை இழந்தது. ஆனால் ஒரு சொட்டு பேணாமையால், உங்கள் பேணாமையால் இத்தனை குடும்பங்களை வாழ வைத்தீர்கள், கலைஞருக்கு நன்றினார். அதை தான் சேகர் பாபு சொல்றார், தமிழ்நாடு உயர்ந்தது அவர் மையால்.